ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் யாருக்கு? முதல்ல ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம்னா என்ன? நாளையிலேருந்து எதுவுமே செய்ய வேணாம், போகிறோம், ஆட்டத்தை முடிச்சுக்கலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா நாளையிலேருந்து நீங்கள் வேலைக்கு போக வேண்டாம், பிஸ்னஸ் பண்ண வேண்டாம், எதுவுமே பண்ண வேண்டாம். அந்த அளவுக்கு உங்ககிட்ட பணம் சேர்ந்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை ஒருத்தர் அடைஞ்சிட்டாருனாக்கா அவங்க ஃபைனான்ஷியல் ஃப்ரீடமை ரீச் பண்ணிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை ஒருத்தர் ரீச் பண்ண எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, தோராயமாக 15 வருஷம் ஆகும். அதுக்கப்புறம் வரக்கூடிய 5 ஆண்டுகளில் அந்த ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் மேலும் மேலும் வளர்ந்து அவங்கள ஒரு ரொம்ப நல்ல இடத்துக்கு கொண்டு போய் வச்சிடும். ஸோ இது ஒரு 20 இயர் ஜேர்னி அப்படின்னு நிச்சயமாக நான் சொல்லுவேன். ஏன் இந்த ஜேர்னியை சுருக்க முடியாதா அப்படின்னு கேள்வியை கேட்டிங்கனாக்கா நிச்சயமாக முடியும், ப்ரொவைடட் நீங்கள் ரொம்ப லக்கியாக இருக்கணும். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப்பில் வேலை பண்ணியிருக்கணும், அந்த ஸ்டார்ட் அப் உங்களுக்கு ஷேர்ஸ் கொடுத்துருக்கணும், அந்த ஷேர்ஸ் ஒரு மிகப்பெரிய மதிப்புக்கு விற்கப்பட்டிருந்தால் ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் உங்களுக்கு வந்துடும்.